மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தமது முதலமைச்சர் பணியை சிறையிலும் தொடர்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 6 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைக்கு சென்றாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சராக தொடர்வார் என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்தது. இந்திய அரசியல் சாசனத்தை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சர் குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும் வரை அவர் சிறையில் இருந்தாலும் முதலமைச்சராக தொடரலாம் என்ற அடிப்படையில் அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனிடையே டெல்லியில் கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மக்கள் குடிநீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக தீர்வு காணுமாறு முதலமைச்சர் கெஜ்ரிவால் உத்தரவு கடிதம் அனுப்பியுள்ளதாக அமைச்சர் அதிஷி கூறியுள்ளார். சிறையில் இருந்தபடி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்தார் என்பது நாடகம் என விமர்சித்துள்ள பாஜகவினர் முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து வரும் 31ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன.